எல்லாரும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனதுனால ஒரு லாங் பிரேக் ஆயிடுச்சு. இனிமே தேர்தல் முடிகிற வரைக்கும் இது மட்டும்தான் வேலை என்பதை கூறிக்கொண்டு பார்த்தோம். அண்ணன் ராசா அவர்கள் கொளுத்தி போட்ட அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வெடிச்சிட்டு இருக்குது. இன்னும் ஓஞ்ச பாடு இல்லை. அவர் எங்கடா கொளுத்தி போட்டார், அவருக்கு தாண்டா யாரோ வேட்டிக்குள்ளே கொளுத்தி போட்டாங்கன்ற மாதிரி இருக்குது அவருடைய நிலைமை. என்ன ஒன்று, மாரிதாஸ் அவர்கள் வெளியிட்ட ராசா அவர்களுடைய ஆடியோவை தொடர்ந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் பேசி அதன் விளைவாக அதுக்கு ட்ரிகரான ஐயா ஸ்டாலின் அவர்கள், என்னது எங்கள் அப்பாவை பற்றி நீ தப்பாக பேசுறியா, எங்கள் அப்பா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, ஒரு சிங்கம் தெரியுமா, சிங்கம் பெத்த புள்ள தெரியுமா நான் அப்படிங்கிற மாதிரிலாம் வசனம்லாம் பேசிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு மே 4ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் டே, மக்கள் தண்டனை கொடுப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி எமோஷனலாக பேசிட்டு இருந்தாப்புல. ஆனால் பாவம் அந்த எமோஷன் வந்து கடைசியில் காமெடி ஆனது தான் மிச்சம். என்னன்னா எல்லாருக்குமே அந்த டைமில் கேள்வி கேட்டாங்க, ஐயா பேசுனது யாரு, பேசுனது ராசா விட்டுப்புட்டு ராசா பேசுனதா சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்களை போட்டு திட்டுறதும் அவரை போய் கேள்வி கேட்கறதும் எடப்பாடி பழனிசாமிக்கு நாவடக்கம் தேவை அப்படிங்கிறதெல்லாம் என்ன மாதிரியான லாஜிக்கியா இது? எந்த ஊர்லயாச்சும் இந்த மாதிரி லாஜிக் இருக்குமா? என்னதான் ஆச்சு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சுத்தமா செல்ஃப் ஒர்க் அவுட் ஆகல ஐயா ஸ்டாலின் அவருடைய ஸ்ட்ராட்டஜி. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஐயா எடப்பாடி பழனிசாமி சும்மா இருப்பாரா? ஏற்கனவே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாப்புல, எங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி ஆளு கிடையாது இந்த பழனிசாமி, ஜாக்கிரதையா இருந்துங்க அப்படின்ட்டு. ஆனாலும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு யார் இந்த டயலாக்லாம் எழுதி கொடுக்குறாங்க, யார் இந்த ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, ட்விட்டர் ஹேண்டலில் யார் ட்வீட் போடுறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஃபயராக பண்ணுறதா நினச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அத்தனையும் பேக் ஃபயராக தான் போயிட்டு இருக்குது. ஒன்று கூட செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. சரிங்களா? பார்த்துங்க, யார் உங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்களோ அவங்கள உங்களை காலி பண்ணுறதுக்குன்னே வேலை செய்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் சும்மா இல்லாமல், எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சரானவர், திண்ணையில் கடந்தவருக்கு திடுக்குன்னு யோகம் வந்த மாதிரி முதலமைச்சரானவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ட்டு பேசி விட்டாப்ல. திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு யோகம் அடிச்ச மாதிரி ஏன்பா கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரியலாமா? ஏற்கனவே என்னென்ன பேச்சு பேசுனீங்க, 10 தோல்வி பழனிசாமின்னு சொன்னீங்க, அதுக்கும் அவர் பதிலடி கொடுத்துட்டாப்ல. அதே மாதிரி ஊர்ந்து வந்தாரு தவழ்ந்து வந்தாருலாம் பேசிட்டு இருந்தீங்க, அதுக்கும் அவர் பதிலடி கொடுத்துட்டாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்படி ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசினதுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருப்பி, சரி திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு யோகம் வந்துச்சுன்னு சொல்றீங்க, நான் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து அங்கிருந்து நான் படிப்படியாக உழைப்பால் முன்னேறி வந்தவன். ஆனால் உங்கப்பா நீங்கள் தான் சொல்கிறீங்கல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்ட்டு, அந்த முத்துவேல் கருணாநிதி எப்படி வந்தவர், திருட்டு ரயிலில் வந்தவர் அப்படின்ட்டு போட்டு ஒரே அடி அடிச்சிட்டாப்ல. ஏதோ நான் முதலமைச்சர் திண்ணையில் படுத்துக்கிடணும் கண்டுபிடிச்சிட்டாரு இவர். ஸ்டாலின் அவர்களே, எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் பேசுவது நான் முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் என்கிறார். முத்துவேல் கருணாநிதி திருட்டு ரயில் வந்தார். எங்களுக்கு சொல்ல தெரியாதா? நான் வடக்க வேணும். ஒரு முதலமைச்சர் இருக்கிறீங்க, ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறீங்க, பொறுப்போட பேச வேணும். பொறுப்பு தவறி பேசினா எங்க தொண்டை கூட பொறுத்து கொள்ள முடியாது. ஸ்டாலின் அவர்களே, திருட்டு ரயிலில் வந்தவங்களுக்கு இவ்வளவு ஏத்தனம் இருந்தா உழைச்சி மேல வந்த எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படிங்க. திருட்டு ரயில் ஏறி வந்தவங்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு யதார்த்தம்னா, ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து உழைப்பால் வந்தவனுக்கு எவ்வளவு நாள்? தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சுகளை பார்க்கும்போது அவர் ஆரம்பத்தில் பேசிட்டு இருந்த பேச்சுக்கும், அதாவது எழுச்சி பயணம் ஆரம்பிக்கும் போது பேசிட்டு இருந்த பேச்சுக்கும் இப்போ பேசிட்டு இருந்த பேச்சுக்கும் ஏதோ ஒரு மாற்றம் நல்லாவே தெரியுது. வர வர ஜெயலலிதா 2.0 மாறிக்கொண்டு வருகிறாரா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி கேள்வி தான் எழுது. இப்போதான் உண்மையான அதிமுகவுடைய சுயரூபம் என்னங்கிறது வெளியே வர்றதை மக்கள் பார்க்குறாங்க. அதிமுக கட்சி தொண்டர்களே கூட பார்த்துட்டு ஜெயலலிதாவை எல்லாம் தூக்கி சாப்பிட்டுருவார் போலகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சும் சரி, அவர் அடிக்கிற அடியும் சரி, வேற லெவலில் வச்சு செஞ்சுட்டு இருக்கிறார். திமுக ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஐயா ஸ்டாலின் கூட நான் வடக்கம் தேவை எடப்பாடி பழனிசாமிக்கு, கலைஞரை பற்றி பேசுவதை ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்லாம் பேசிட்டு இருந்தார் இல்லைங்களா? அதுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி, ஓஹோ பொறுத்துக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது, எனக்கு நான் வடக்கம் தேவை. இப்போ பாரு, 2வது தடவை தன்னுடைய சொந்த அப்பாவையே வீட்டு சிறையில் வைத்திருந்த இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய நாட்டு மக்களை என்ன செய்வார், எவ்வளவு கொடுமைப்படுத்துவார்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மக்களே அப்படின்ட்டு 2வது தடவை மறுபடியும். முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் ஒரு அப்பாவையே வீட்டுல சிறையில் அடைச்சிருக்கிறா, நாட்டு மக்களுக்கு என்ன கதி? நாவடக்கம் தேவை, உங்களுக்கு தான் நாவடக்கம் தேவை. திரு ஸ்டாலின் அவர்களே, பேசுனது யாரு? உங்க அப்பாவை வீட்டு சிறையில் வச்சிருந்தீங்க, கைதி போல வச்சிருந்தீங்கன்னு பேசுனதுக்காக ஆடியோ வந்தது. யாருடைய ஆடியோ? ராசாவுடைய ஆடியோ. என்னை போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கிற? உனக்கு தெம்பும் திராணி இருந்தா நீ கேள்வி கேட்க வேண்டியது யார?
ராசாவை அதை விட்டுட்டு என்னை போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் லாக் பண்ணிட்டாப்ல. நேற்று தான் நம்முடைய நண்பர் கிஷோர் கேசாமி அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது இன்டர்வியூவில் அவர் சொன்னார் என்ன அப்படின்னா, ஏன் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியை பார்த்து கேள்வி கேட்டுருக்காரு, ராசாவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு, ராசாவை எதுவும் கண்டிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்டால் அப்போ தான் அவர் ஒரு உண்மையை சொல்கிறார். என்ன அப்படின்னா, இதோட நிற்காது, ராசாவை போய் கிளறுனா இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வெளியே வரும். ராசா போல ஆளுங்களுக்கு, அதாவது பரம்பரை திமுக உடன்பிறப்புகளுக்கு ராசா, KN நேரு அல்லது பொன்முடி, துரைமுருகன் இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் இவங்க வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட பல சமாச்சாரங்கள் கைவசம் வச்சுருக்கிறாங்க. அவங்க ஒரு வேலை பஸ்ட் ஆகிட்டாங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த இதில் ராசா அவர்கள் பேசியிருப்பார், 2 மாதமாக ஜெயிலில் இருக்கும்போது என்னை வந்து பார்க்கவே இல்லை, ஒருவேளை நான் பஸ்ட் ஆகிருந்தால் என்னத்துக்காக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு வேலை நான் உண்மையெல்லாம் வெளியே சொல்லியிருந்தா இன்னும் எனக்கு திமுகவை பற்றி, ஸ்டாலின் அவர்களை பற்றி, கருணாநிதி அவர்களை பற்றி தெரிந்த ரகசியங்கள் எல்லாம் நான் வெளியே சொன்னால் என்ன ஆயிருக்கும்ன்ற மீனிங்கில் தான் நான் பஸ்ட் ஆகிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அந்த ஆடியோவை ஸ்டாலின் கேட்கும்போதே பயந்துருப்பார், ஐயோ பஸ்ட் ஆகிட்டா என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு. அப்படி தான் சொன்னார் கிஷோர் அவர்கள். என்ன அப்படின்னா, அவங்ககிட்ட வச்சுக்க மாட்டாங்க, ஏன்னா திமுகவை பற்றி பல ரகசியங்கள் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அந்த பக்கமாக இல்லாமல் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி பக்கம் வண்டியை திருப்புறாரு அப்படின்ட்டு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பக்கம் வண்டியை திருப்புனா அவர் என்ன சும்மா விடுறால, வச்சு மிதிக்கிறாப்புல. உங்க கட்சி துணை பொதுச்செயலாளர் திரு ராசாவை தட்டி கேட்க தெம்பு திராணி இல்லாத ஒரு முதலமைச்சர் எப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னாரோ, உங்க அப்பா திருட்டு ரயிலில் வந்தவர் கருணாநிதி அப்படின்ட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாரோ, அதே போல ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அவங்க பேசுனது இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது. என்னது, அவங்களும் அதே தான் சொல்லியிருக்கிறாங்க, ரயிலில் திருட்டுத்தனமாக வந்தவர் கருணாநிதி. இதையும் நான் சொல்லலை, கருணாநிதியுடைய நெருங்கிய நண்பராக இருந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டு பேசின அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது. பணம் இல்லாததால் டிக்கெட் இல்லாமல் திருட்டுத்தனமாக ரயில் ஏறி சென்னைக்கு வந்தவர் கருணாநிதி. இன்று ஆசியாவில் உள்ள பணக்கார குடும்பங்களில் இவரது குடும்பமும் ஒன்று என்று நான் குறிப்பிட்டதை குறை கூறுகிறார் கருணாநிதி. இதை நான் கூறவில்லை. கருணாநிதியின் நெருங்கிய நண்பரான கவியரசு கண்ணதாசன் டிக்கெட் இல்லாமல் கருணாநிதி ரயில் பிரயாணம் செய்தது குறித்து பலமுறை தெரிவித்திருக்கிறார். பேசாமல் இருந்திருக்கலாமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களை அட்டாக் பண்ணுற பேரில் இப்போ பாரு, எங்கள் அப்பாவோட சென்டிமெண்ட்டை கொண்டு வந்து அப்படியே அள்ளி ஊற்றணும் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள்லாம் இன்னைக்கு பூரா உட்காந்து தாரையாக கண்ணீர் வடிக்க போகிறாங்க, அந்த சிம்பத்தியில் வந்து எனக்கு ஓட்டு போட போகிறாங்கன்ற மாதிரி ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி கடைசியில் அது சிம்பத்தியாக மாறாமல் ட்ரோல் மெட்டீரியலாக மாறி நிற்கிறது. ஈவன் ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் மட்டும் இல்லை, டிவிகே சப்போர்ட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சுக்களை எடுத்து பயங்கரமாக பரப்பிட்டு இருக்கிறாங்க. நம்மால் விஜய் இப்படிலாம் பேச நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய எண்ண ஓட்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த வேலை? இப்போ ஐயா கருணாநிதி அவர்களையே என் மானம் போச்சு மரியாதை போச்சுன்ட்டு கதறிட்டு இருப்பா. இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனம் வேணும் சார். அது திமுக கிட்ட இல்லை. அந்த விஷயத்தில் திமுக ரொம்ப வீக்கு. ஐயா கருணாநிதி அவர்கள் இருந்த காலகட்டத்திலே கூட பார்த்தீங்கன்னா இந்த செய்திகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எம்ஜிஆர் அவர்கள் மேடைக்கு வந்தார் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களை பார்த்து மக்கள் அடடா தகன் மின்றாரியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். அதே பார்த்துட்டு எனக்கும் அதே மாதிரி வேணும். இப்போ எப்படி விஜய் அவர்கள் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கும் அதே மாதிரி வேணும் அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லைங்களா? அந்த மாதிரி எனக்கும் அதே மாதிரி வேணும்ட்டு ஐயா கருணாநிதி அவர்கள் 4 உடன்பிறப்புகளை சொல்லி வச்சுட்டு, இப்போ பாரு நான் மேடைக்கு போகும்போது அதே டைலாக் எனக்கும் சொல்லு அப்படின்னு சொல்ல வச்சுட்டு அடடா தகன் மின்றாரியா அப்படின்ட்டு அப்படியே கவுண்டர் ஃபீட்டாக பண்ண ஒரு தான் ஐயா கருணாநிதி அவர்கள். அப்படின்னும் போது நம்ம சைடு கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது என்பதை உணர்ந்து கொண்டு நம்ம நடந்துக்கணும். எங்கே நீங்கள் ரோசப்பட்டு ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறன்ற பேரில் திமுகவுடைய தலைவர்கள் அல்லது திமுகவுடைய மேடை பேச்சாளர்கள் எம்ஜிஆரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னு பார்க்கலாம், பேசுகிறீங்க. யாராச்சும் ஐடியா கொடுப்பாங்க, எந்த மாதிரி ஐடியாவும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுங்க, யாராச்சும் இந்த ஐடியா கொடுங்க. பேசினா இன்னும் இதை விட பேக் ஃபயர் ஆகும். சரிங்களா? அப்படின்னும் போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிப்பிதிங்கி நின்றுட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ராசா அவர்கள் மறுபடியும் ஒரு ட்வீட்டு. சரிங்களா? கேளுங்க. நான் பேசியதாக சொல்லி பரப்பப்பட்ட ஆடியோ கிளிப் வெட்டப்பட்டு ஒட்டப்பட்டு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பொய்யாக புனைந்து உருவாக்கப்பட்டது என்று எனது வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளேன். அந்த ஆடியோவின் உண்மைத்தன்மையே கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில், ஆக மொத்தத்தில் நான் சொல்லவே இல்லைன்ட்டு அவர் சொல்ல, கடைசி வரைக்கும் சொல்ல, ஆடியோவின் உண்மைத்தன்மையே கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் அதையே அடிப்படையாக வைத்து கவனிய மண்டியிட்டு யாசித்து பிச்சையாக பதவி பெற்ற அரசியலுக்கும் பொது வாழ்க்கைக்கும் அருகதையற்ற எடப்பாடி பழனிசாமி தலைவர் கலைஞர் அவர்களை பற்றியும் மாண்புமிகு முதல்வர் கழக தலைவர் அவர்களை பற்றியும் தேர்தல் நேர அரசியல் ஆதாயத்திற்காக அவதூறாக பேசுவது அரசியல் அநாகரிகமானது மட்டுமல்ல அயோக்கியத்தனமானது. மகாகவி பாரதியின் பாஞ்சால சபத வரிகள் தான் நினைவு வருகிறன.
சீச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு அப்படின்ட்டு ராசா அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. கவுண்டமணி அவர்கள் சத்யராஜ் அவர்களை பார்த்து ஒரு படத்தில் கேட்பாரு, என்னப்பா வெக்கமே எல்லாம் பேசிவிட்டேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் ராசாவை பற்றி கேட்க வேண்டியதாக இருக்குது. என்னப்பா வெக்கமே எல்லாம் பேசிவிட்டேன். மாரிதாஸ் கேட்டுனுக்கிறாரு, தைரியம் இருந்தால் போய் ப்ரெஸ் மீட்டு கொடு, நீ தான் எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு போய் ப்ரெஸ் மீட் கொடுக்குற ஆளாச்சு, நீ தான் மிகப்பெரிய அறிவாளி ஆச்சு, இன்டலெக்சுவல் ஆச்சு, ப்ரெஸ் மீட்டு கொடு அப்படின்ட்டு கேட்டுருக்காரு. சரி, குறைஞ்சபட்சம் பத்திரிகையாளர்களை சந்திச்சு, அது நான் பேசவே கிடையாதுங்க, யாரோ ஏஐ மூலமாக பண்ணியிருக்கிறாங்க, அது ஏன் குரலே கிடையாது, அதில் சொல்லப்பட்ட தகவல்கள் அத்தனையும் உண்மை கிடையாது, அதெல்லாம் பொய்யான தகவல்கள் அப்படின்ட்டு பேசணும் பார்க்கலாம். தைரியம் இல்லை, அதுக்கு துணிச்சல் இல்லை, எங்கே போய் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறாருன்னு மாரிதாஸ் அவர்கள் ரிப்ளை பண்ணியிருக்காப்புல. என்ன அப்படின்னா, ராசா அவர்களுக்கு எப்போதும் வா மேடைக்கு என அனைவரையும் சவால் விடும் ராசா அவர்களே, இந்த விவகாரத்தில் நான் கூப்பிடுகிறேன், வாங்க ஒரே மேடையை போடுங்க, நீங்களும் நானும். நீங்கள் சொன்னது போல வெட்டி ஒட்டி இந்த ஆடியோ வெளியிடப்பட்டதா, உங்கள் குரல் இல்லையா, இல்லை அது ஏஐ குரலா என்ற அனைத்தையும் மொத்த மீடியாவையும் வைத்துக்கொண்டு ஒரே மேடையில் பேசலாம். மக்களுக்கு யார் சொல்வது உண்மை என தெரியட்டும். உங்களுக்கு உதவி தேவை என்றால் யாரை வேண்டுமானாலும் அழைத்து வாருங்கள், நான் தனியாக வருகிறேன். அது ஒட்டி வெட்டப்படவில்லை, அது உங்கள் குரல் தான் என்பதை நிரூபிக்க நான் தயார். எப்படி என்ன, நீங்கள் எப்படி வரீங்களா? சீச்சி ஊபிஸ் பிழைக்கும் இந்த பிழைப்பு அப்படின்னு போட்டிருக்காரு. மனுஷன் இன்னும் நிறைய விஷயங்களை கையில் வச்சிருப்பார் போல இருக்குது, அதனால தான் கூப்பிட்றாப்புல, வா நீ தான் தைரியமான ஆளாச்சு வந்து பாரு அப்படின்ட்டு கூப்பிட்டு இருக்காப்புல. ராசா உண்மையிலேயே தைரியமான ஆளாக தான். நீங்கள் சொன்னீங்கல்ல எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அப்படி இப்படின்னு கேட்குறீங்களே, உங்களுக்கு உண்மையிலேயே சூடு சொரணை இருந்தா ஒரிஜினல் திமுக காரன் தானே, வந்து பாருங்க, போய்த்தான் பாருங்களேன். போக மாட்டீங்க, இங்கே ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி பேச மட்டும் தெரியும். ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து பதில் சொல்கிறீங்க இல்லையா, கலைஞரை பற்றி அப்படி பேசிவிட்டார் இப்படின்ட்டு, மற்ற கேள்விகள்லாம் பதில் சொல்லுங்க. அந்த ஆடியோவில் இன்னும் நிறைய விஷயத்த பேசியிருக்காரு. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே கேட்டிருக்கிறாரு, கலைஞர் டிவி காசு போன விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் பேசி நாடாளுமன்றத்தில் போய் கிழிச்சிருவே அப்படின்ட்டு ராசா அவர்கள் சொன்ன விஷயம், இதுக்கெல்லாம் கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன். ஏன் இதை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டீங்க? அப்போது நல்லாவே தெரியுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மென்டலாகி தெரியுது. ஒட்டுமொத்த திமுக கூடாரமும் டேமேஜ் ஆயிடுச்சு. இதை எப்படி டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுன்ற ஐடியா இல்லை, சுத்தமாக இல்லை. நாலா பக்கத்துலேருந்து அடி சரமாரியா உள்ளது. எடப்பாடி பழனிசாமி மிதிக்கிறாரு. என்னென்ன பேச்சு பேசுனீங்க, ஏண்டா இது ஏன் சான்ஸ்ரா, ஏன் டேர்ன்ரா, இது உன் குடுமி இப்போ ஏன் கையில் டான்ட்டு வச்சு செய்கிறாப்புல அப்படின்னும் போது முழிக்கிறாங்க. என்ன பண்ணுறது ஆக்சுவலாக தெரியல அவங்களுக்கு, இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இப்போ புதுசாக இந்தி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்காங்க. பாஜக இந்தியை திணிக்குது சிபிஎஸ்சி ஸ்கூலில், அதனால் நாங்கள் இந்தி எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு. திமுக காரன் அத்தனை பேருமே சிபிஎஸ்சி ஸ்கூலில் வச்சுக்கிட்டு உங்கள் ஸ்கூல்லலாம் ஹிந்தி இல்லையா அப்படின்ற கேள்வி முதல்ல இருக்குது, எல்லாம் மக்களுக்கு தெரியும். அப்படின்னும் போது தேர்தல் நேரத்தில் இந்த இந்தி திணிப்பு விஷயம் செல்ஃப் எடுக்குமா அப்படின்னா எடுக்காது, வேலைக்கு ஆகாது. அப்படின்னும் போது தேர்தல் அறிக்கையை கொண்டு வந்து பார்த்தாங்க. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் இந்த தேர்தல் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான்ட்டு சின்ன குழந்தைங்க சொல்லும் அப்படின்ட்டு ஒரு பாட்டெல்லாம் பாடி அது ஒரு ட்ரோல் ஆச்சு. அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா ஏற்கனவே போன தடவை கொடுத்த தேர்தல் அறிக்கை கொஞ்சம் கூட நிறைவேற்றலை அப்படின்ற அந்த அதிருப்தி மக்கள் மனசில் இருக்கிறதுனால இந்த தேர்தல் அறிக்கைக்கு மரியாதை இல்லை, யாரும் மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னும் போது எதை வச்சுரா இந்த தேர்தலை சமாளிக்கிறது அப்படின்ட்டு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இப்படி இதையாச்சும் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை தான் காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய போரே நடந்துட்டு இருக்குது. அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பேசுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்ல காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் ஐயா திருமாவளவன் அவர்கள் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லை நான் நிற்கல அப்படின்ட்டு அவரை அதுலேருந்து ஒதுங்கிட்டாரு. திமுக தான் திருமாவளவன் அவர்களை மிரட்டி ஒதுங்க வச்சிருக்குது அப்படின்ட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தேர்தல் வரைக்கும் இனிமே இதான் வேலை. ஆமாம், அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.